வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல நல்ல விலை வித்துட்டு இருக்குங்க. அதாவது 2300 ரூபா வரைக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகம் கூட. அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NP 405 சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ நெல் ரகங்க நிறைய விவசாயிகள், நடுத்தர விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய நெல் ரகமாக இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த விதை நெல் கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மகசூல் தரக்கூடியது, அதே காட்டிலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NP 405 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. நுஸ்வீட் ஸ்ரீ 405 சொல்லக்கூடிய நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 நாள்லேருந்து ஒரு 135 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 40 மூட்டையிலேருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் உயர விளைச்சல் பெறலாம். இது பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமும் கூட. ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளோ விதை நெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்கள் நேரடி நெல் விதைப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 8 கிலோ இருந்து ஒரு 10 கிலோ இருந்தாவே போதுமானது. இதுவே மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 15 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய கால நெல் ரகம். நடவு செய்யும் கால பருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குருவை, நவரை, சொர்ணவாரி, சம்பா, தாளடி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வாங்கி பயிர் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு சுவையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொன்னி நெல்லுக்கு நிகரான அரிசிகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா விலை வித்துட்டு இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா, நுஸ்வீட் ஸ்ரீ, அந்த NPR RNRன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்கள் நல்ல வரவேற்பு பெற்று நல்ல விலையும் விற்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான நெல் ரகம் நடவு செஞ்சு நல்ல லாபம் பெறுங்க விவசாயிகள். இந்த நெல்லின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 2 ஜனவரி 2017 ஆண்டு தாங்க இந்த நெல் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் வியாபாரிகளை இந்த நெல் ரகத்தை விரும்பி வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தான் பயன்படுது. ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ஒரு 300 நெல்மணிகள் வரைக்கும் இயற்கையாகவே இதில் காணப்படும். இந்த ரகத்தின் நெல் கதிரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீண்டமாக இருக்கும். உங்களுக்கு 1 அடி அளவுக்கு நீண்டமாக இருக்கும். நீண்ட கதிர் இருக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான ராசிகள் 1000 நெல்மணிகள் எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கிராம் வரும். உங்களுக்கு நெல் வயலின் தன்மை பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க. அதிகமாக வளர்ச்சி இருக்காது, நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நெல் ரகம். நடவு செய்யும் முறை நாற்று விட்டு 22 நாள்ல இருந்து 28 நாளுக்குள்ள நீங்கள் நடவு செஞ்சோன்னா கை நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதுவே நீங்கள் மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 18லேருந்து 25 நாளுக்குள்ள நீங்கள் நடவு செஞ்சோன்னா 75 கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 ரூபாயிலிருந்து 2300 வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. 1 கிலோ நெல்லின் விலை ஆவரேஜாக 25 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை கருகள், இலை புள்ளி, வைரஸ் நோய், இலை உரை அழுகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுஸ்வீட் கம்பெனியோட 405 சொல்லக்கூடிய ஸ்ரீ நெல் ரகங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா NPK ஃபெர்டிலைசர் ரொம்பவே முக்கியம். அதாவது பேசிக் ஃபெர்டிலைசர், ட்ரில்லிங் ஃபெர்டிலைசர், பூஸ்டிங் ஃபெர்டிலைசர், NPK ஃபெர்டிலைசர் ஆஃப் அவுட்புட். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உரம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான மகசூல் பெறுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபமும் கிடைக்கும். அதனால் பேசிக் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடியது இந்த காம்ப்ளெக்ஸ் உரம். ஸோ ட்ரில்லிங் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடியது இந்த நுண்ணூட்ட கலவை, பூஸ்டிங் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடியது இந்த தூர் வெடிக்கும் குருணைகள். இந்த மாதிரியான உரங்களை நீங்கள் தேர்வெடுத்து கரெக்டான நெல் வயலுக்கு பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. கதிர்வரும் காலங்களில் வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்திட்டு நெல் வயலை விட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ரொம்பவே ஏற்படுது. அந்த மாதிரியான பருவங்களில் இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் + அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்க. பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பொட்டாஷ் 35 கிலோலேருந்து நீங்கள் 40 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். சாம்பல் சத்து அதிகம் நிறைந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் தாங்க. மணி சத்தும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் வரும். நல்ல பதிரடிக்காத வண்ணம் நெல் மணிகள் நல்லா முத்தி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பேட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ போட்டாவே போதுமானது. அதிக எடையை அதிகரிக்கும்.
பதிர் அடிக்காத வண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நெல்மணிகள் எல்லாமே நல்ல பாலேறி நல்ல முத்தி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லோட கலரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் உங்கள் நெல்லை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை கூற்று வாங்குவதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறது கதிர் வரும் காலங்களில் பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட் போடுங்க. ஸோ கூட இந்த யூரியா மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையான வந்துடும், அதிகப்படியான பதிர் அடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ஏற்படும். இந்த மாதிரி வேளாண்மை விற்பனை பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலில் பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா பேஜ் பார்த்தீங்கன்னா டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த பேஜுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வரும். ஸோ விவசாயி சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளும் நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.